நீயும் ரமேஷ் படிக்கிற வகுப்பு ஒரே வகுப்பு தானே? ஆமாம். ஒரே வாத்தியார் தானே? ஒரே ஸ்கூல் தானே? அப்புறம் அவன் 90 மார்க் எடுக்கிற, நீ 15 மார்க் எடுக்கிற? அப்பா வேற இல்லை, உங்க அப்பா அறிவாளி. அப்பா நீ வந்து சேர்ந்துருக்கு சனியம் பிடிச்சி தானமா? அப்படித்தான் இருக்கும். இப்போ அதே மாதிரி தான் ஒருத்தர் வந்து எக்ஸாமில் போய் தூங்கிட்டான். ஐயோ! அப்போ வாத்தியார் கேட்டா, ஏன்டா இன்னைக்கு எக்ஸாம் நடக்குது தூங்கிட்டு இருக்கிறேன்னா? இல்லை எங்கள் அப்பா தான் சொன்னார், கேள்வி தெரியலனா மூச்சுனுக்கு அதுன்னாரு, அதால தூங்கிட்டேன். இதே உள்ள அவங்க அப்பா கடைக்கு அனுப்பினார் சார். ஞாயிற்றுக்கிழமை மட்டன் சாப்பிடுன்றக்கா வேமா கறி வாங்கிட்டு போடா அப்படின்னு சொல்லி அவன் வேமா போனா கடையில் போய் 1 கிலோ அஜித் கறி கொடுங்க அப்படின்னா. அவருக்கு ஏன்னா 1 கிலோ அஜித் கறி தலைக்கறின்றதான் சுருக்குமா அஜித் கறி அந்த ஆள் உயிரை விட்டேன். நான் 20 வருஷமா அந்த வியாபாரம் பண்ணிக்கிட்டு இருக்கேன்டா, ஒருத்தன் கூட இப்படி கேட்டா காணா அப்படின்னு எப்படியெல்லாம் யோசிப்பேன்னு தெரியல. அவங்க அம்மா வச்சு விட்டாங்க, கொடை வாங்கிட்டு வாடா மழை காலமா இருக்கு அப்படின்னு. வேமா கடைப்பினா சொன்னாங்க, சின்ன பிள்ளை இருக்கனால ஏமாத்துவாங்க, என்ன விலை சொல்றாரு கடைக்கார, அதுல நீ பாதியை கேளு தெளிவா போனேன். கடைக்காரன் இந்த கொடை எவ்வளவு? 80 ரூபா 40 ரூபா வருமா அப்படின்னா வராது.